மகாயுதி கூட்டணியில ஷிண்டேவை முதலமைச்சராக்க சிவசேனா நிர்வாகிகள் முண்டியடிச்சு வந்த நிலைமையில தானாக முன்வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து ஷிண்டே அணியோட வாய்ப்பை தட்டி விட்டிருக்காரு அஜித் பவார். இதனால ஒட்டுமொத்த ஷிண்டே அணியும் அஜித் பவாரை ரவுண்டு கட்டி வன்மத்தை கொட்டி வருவது மகாயுதி கூட்டணிக்குள்ள கலேபரத்தை உண்டு பண்ணி இருக்கு. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக 132 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான தனி பெரும்பான்மை கிடைக்கல. இதனால தங்களால தான் வெற்றி கிடைத்தது என வெறும் 57 இடங்களில் வென்ற சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேவுக்கு முதலமைச்சர் பதவியை பெற முயற்சித்து வருது. ஆனா கூட்டணிக்குள்ள இருந்த அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் 41 இடங்கள்ல வென்றிருக்கும் நிலையில தானாக முன்வந்து பாஜக முடிவு செய்யும் முதல்வருக்குத்தான் தங்களுடைய ஆதரவு என கூறி ஷிண்டே சிவசேனாவை பேரம் கூட பேச முடியாத நிலைமைக்கு தள்ளி இருக்கு. எங்க டிமாண்டுகளை அடுக்கினா பாஜக தங்களை கலட்டி விட்டுட்டு அஜித் பவாரோட மட்டும் கூட்டணியை தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சிடுமோன்னு மொத்த கோவத்தையும் அஜித் பவார் பக்கம் திருப்பி வருகின்றனர் ஷிண்டே சிவசேனா தலைவர்கள். ஜூன் மாதம் வெளியான மக்களவை தேர்தல் முடிவுகள்ல மகாயுதி கூட்டணியே எதிர்பாராத அளவுக்கு படுதோல்வி அடைந்தது. இதனால கொள்கையோட ஒத்துப்போகாத அஜித் பவாரோட கூட்டணி அமைச்சதுதான் தோல்விக்கு காரணம் என கார்னர் செய்தாங்க சங் பரிவார அமைப்புகள். ஆனா தற்போது 59 தொகுதிகளில் களமிறங்கிய தேசியவாத காங்கிரஸ் 41 இடங்கள்ல வென்று சாதனை படைத்திருப்பது வலதுசாரி அமைப்புகளோட வாயை அடைச்சிருக்கு. அதற்கு பதிலா இந்த முறை ஷிண்டே சிவசேனா அணி அஜித் பவாருக்கு எதிராக கிளர்ந்து எழுந்திருக்கிறது. அஜித் பவார் மட்டும் கூட்டணியில இல்லாம இருந்திருந்தா சிவசேனா 90 முதல் 100 தொகுதிகள் வரை வெற்றி பெற்றிருக்கும் என முத்துதிர்த்திருக்கிறார் அந்த கட்சியோட எம்எல்ஏ குலாப்ராவ் பாட்டீல். அது எப்படி வெறும் 85 இடங்கள்ல போட்டிக்கிட்ட சிவசேனா 100 இடங்கள்ல வெல்ல முடியும் என்கிற கேள்வி எழலாம். அஜித் பவார் கடந்த ஆண்டு தான் மகாயுதி கூட்டணியில இணைஞ்சாரு. அவரை ஏன் சேர்த்தீங்கன்னு ஷிண்டே ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஒருவேளை அஜித் பவார் இல்லாமல் இருந்திருந்தா அதிகமான தொகுதிகளில் போட்டிக்கிட்டு வென்றிருக்கலாம் என பேசியிருக்கிறார் குலாப்ராவ். சிவசேனா எம்எல்ஏவின் இந்த பேச்சால ஆத்திரமடைந்த என்சிபி செய்தி தொடர்பாளர் அமோல் மித்கரி குலாப்ராவ் பாட்டீல் வார்த்தையை விட வேணாம்னு எச்சரிச்சிருக்கிறதோட இந்த முறை அமைச்சரவையில எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு அவர் போக்கஸ் பண்ணட்டும், அவருக்கான வாய்ப்புகள் எதுவும் பிரகாசமா தெரியலன்னு விமர்சித்திருக்காரு. முன்னாள் மத்திய அமைச்சர் ராவ் சாஹிப் டான்வேயும் தேசியவாத காங்கிரஸ் இல்லாமலேயே மகாயுதியால் வெற்றி பெற்றிருக்க முடியும் என பேசியிருக்காரு. மும்பையில் தேவேந்திர பட்னாவிஸை சந்தித்து விட்டு வந்த உடனேயே செய்தியாளரை சந்தித்த டான்வே சிவசேனா உடையாமல் பாஜகவுடன் இணைந்து போட்டியிட்டு இருந்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கும் எனவும் தேசியவாத காங்கிரஸ் இல்லாமலேயே 2019 சிவசேனா பாஜக கூட்டணி ஆட்சியை பிடித்தது எனவும் பேசியிருக்காரு. இதற்கெல்லாம் அஜித் பவார் என்ன பதிலடி கொடுக்க போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு மகாயுதி கூட்டணிக்குள்ள எகிரி இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜக மற்றும் ஷிண்டே சிவசேனாவுக்கு இடையிலும் மோதல் வெடிச்சிருக்கு. சிவசேனா எம்எல்ஏ சஞ்சய் கேக்வாட் தன்னை தோற்கடிப்பதற்காக பாஜக தலைவர்கள் உத்தவ் சிவசேனாவுடன் கைகோர்த்து வேலை செய்ததாக குற்றம் சாட்டியிருக்காரு. புல்தானா தொகுதியில தனக்கு எதிராக ஜெயஸ்ரீ செல்கேவை நிறுத்த வேண்டும் என மத்திய அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவும் பாஜக தலைவர் சஞ்சய் குதேவும் உத்தவிடம் பேசியதாக அவர் கூறியிருக்கிறார். செல்கேவுடன் குதே நள்ளிரவில் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் அம்பலப்படுத்தியிருக்கார். சஞ்சய் கேக்வாட் 841 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் பாஜக தலைவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளரான தனக்காக நிற்காமல் எதிரணியான உத்தவ் தாக்கரேவோட கைகோர்த்தது அவருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. இப்படி முதலமைச்சர் யார் என்கிற முடிவு எட்டப்படுவதற்கு முன்பே கட்சி நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொள்வது ஒட்டுமொத்த மகாயுதி கூட்டணிக்கும் நெகட்டிவ் இமேஜை உருவாக்கி வருகிறது.